வணக்கம். நான் தான் உங்கள் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நிஃப்டி என்ன நிலவரம், நாளைக்கு நிஃப்டி எப்படி போகுங்கிறத பற்றி ஜஸ்ட் பார்ப்போம். இப்போ தற்போதைய நிலவரப்படி இந்த நிமிஷம் வரைக்கும் மார்க்கெட்டில் அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நாஸ்டாக் 309, யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பாருங்கள், கோல்டு கிராஷு, சில்வர் கிராஷு, டவ் ஜோன்ஸு 100 பாயிண்ட்ஸு, கிரிப்டோவெல்லாம் கிராஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியல. மார்க்கெட்டில் சம்திங் குளோபலில் சுச்சுவேஷன் சரியில்லைன்னு தெரியுது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். சரிங்களா? நிஃப்டியோட டே சார்ட் எடுத்துருக்குறோம். ஸோ நிஃப்டி ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு இம்பேக்ட் ஆகாமல் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்க போனால், இப்போ பாருங்கள், நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில் கண்டினியூஸாக 3 நாளாக க்ரீன் கேண்டில் போட்டிருக்காங்க. இது வந்து ஷார்ட் கவரிங் ரேலியா இல்லை ரியலாக மார்க்கெட் வந்து புல்லிஷ்க்கு மாறிடுச்சான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது எப்போ நமக்கு தெரிய வரும்னா, இந்த ரேலி வந்து இந்த ஒரு பேரலல் சேனலில் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த ரேலி இதை பிரேக் பண்ணி ஃபர்தராக மேலே போய்ட்டு இங்கே வரைக்கும் இதை தாண்டினா தான் நம்ம வந்து ஃபர்தர் புல் ரேலின்னு சொல்ல முடியும். இல்லைனா இது வரைக்கும் ஜஸ்ட்டு இந்த ரேலி தொடர்ந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்க சான்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ இன்னும் கிளியராக நம்ம சொல்ல போனோம்னா ஃபிபனாச்சி போட்டு பார்க்கலாம். இந்த ஸ்பேஸை தாண்டி மேலே போயிட்டு இங்கே திரும்ப கீழே வருவாங்களா அல்லது மேலே போயிட்டு மேலே எப்படி போவாங்களாங்கிறத ஃபர்தராக நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுங்கிறத பொறுத்து தான். இந்த 25,646, 25,818 இந்த 2 ஸ்டேஜும் உன்னிப்பாக கவனிச்சிக்கங்க. இதில் என்ன பொசிஷனுங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக நமக்கு மார்க்கெட்டில் நமக்கு என்னென்னு தெரிய வரும். அப்படியே போனால் கூட இந்த ட்ரெண்டு இதில் தான் போய் டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இவ்வளோ தான் நிஃப்டிக்குள்ள விஷயம். வந்து இன்றைக்கி நாம் என்ட்ரி நமக்கு எங்கே கிடச்சின்னு பார்க்கலாம். நமக்கு 5 மினிட்ஸில் வச்சுக்குவோம். பாருங்கள், 5 மினிட்ஸில் வைக்கும்போது இன்றைக்கி நமக்கு கிளியர். நம்ம ஒவ்வொரு வாரமும் சண்டேயில் நம்ம ஃப்ரீயாக டெக்னிக்கல் டிஸ்கஷன் கிளாஸ் நடத்துகிறோம். அந்த கிளாஸின் படி நம்ம கரெக்டாக இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் யூஸ்வலாக ஒரு நாளைக்கு 2 என்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு சி ஆப்ஷன் கிடச்சிருக்கும், இங்கே பிஇ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 2 ஆப்ஷன்ஸ் மஸ்ட் கிடச்சிருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபுல்லும் கவர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஜஸ்ட் அப்பான செலிப்ரேஷன் தான். இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணியிருக்க முடியும். பட் நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இங்கே ஒரு பி, இங்கே ஒரு சி, அல்ல இது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஒன்லி சி மட்டும் தான் எடுத்துருக்க முடியும். ஓவரால் இன்றைக்கி ஒரு ஷார்ட் கவரிங் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட்டு இந்த ரியாலிட்டிக்காக வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஒன்றும் இப்போ ஸ்லோபல் சரியில்லை சுச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த சுச்சுவேஷன் மாதிரி இருக்கிறதுனால பாருங்கள், இந்த ட்ரெண்டு தான் போயிட்டுருக்குறோம். இந்த ட்ரெண்டை உடச்சி கீழே தான் வந்து நிற்கிறோம். அந்த ட்ரெண்டை உடச்சி மேலே போகணும். ஃபர்தராக மேலே போகிறதுனால ட்ரெண்டை உடச்சி கீழே வந்துருக்கிறோம். ஸோ இது கண்டினியூ ஆகும்போது ரேலி அல்லது கீழே வருமா அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் யூஎஸ் மார்க்கெட் எப்படி போகுது பொறுத்து தான் குளோபல் மார்க்கெட் நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டில் பட்ஜெட் வரைக்கும் ரொம்ப விளையாட்டு அதிகமாக இருக்கும். கேபிட்டலில் பாதுகாக்காதவங்க நோக்கமாக இருக்கணும். தயவுசெய்து ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. சைக்காலஜிக்கல் படி 1 or 2 ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஃபுல்லும் ட்ரேடிங்குள்ளே இருந்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுங்க, மீண்டும் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், இந்த இதை தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம க்ரூட் ஆயில் போய் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் மோடில் தான் இருக்கிறான். ஆக்சுவலாக வந்து அவன் என்ன இந்த 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 லைன் அவுட் திரும்பி வரல. சரிங்களா? ஓவரால் இந்த தான் இருக்கிறான். இதை பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் ஃபர்தரான கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது கீழே வந்துட்டான்னா இன்னும் கீழே இங்கே தான் டேரக்ட் வருவோம். கிரீட் டெஸ்ட் எடுத்துட்டான்னா ஆக்சுவலாக பாருங்கள்,
ஒரு நல்ல கொடுத்துட்டு பாருங்க நிற்கிறான். ஸோ அடுத்து இப்படியே கன்சல்டேஷன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும், செகண்ட் இதை பிரேக் பண்ணணும், தேர்ட் இதை பிரேக் பண்ணணும். இல்லைன்னா இதுக்குள்ளேயே தான் வந்துட்டு வட்டம் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் குரூடாயில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கீழே வந்துட்டோன்னா ஃபர்தர் இதான் உங்கள் டார்கெட்டு 5900. ஸோ எந்த சைடில் போகுதுங்கிறத நம்ம ஒரு டெக்னிக்கல் டிசிஷன் கொடுத்துருக்கிறத வச்சு கரெக்டாக பார்த்துக்குங்க. எல்லாமே டெக்னிக்கல் தான் கரெக்டாக வேலை செய்யும். எல்லாம் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை, டெக்னிக்கல் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யும். பாருங்கள் கரெக்டாக இந்த இதுக்கு வைக்கும்போது இவனால் இதை கிராஸ் பண்ண அவ்வளோ வருங்க. இதை கிராஸ் பண்ணி போகிறதுனா மேலே போனால் மட்டும்தான் இந்த ஜோன் வந்துட்டு ஆஸ் பர் டெக்னிக்கல் பயங்கர ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதை ஃபர்தராக பண்ணி போனால் இங்கே போய் ரீச் ஆக முடியும். இதையும் ஃபர்தராக பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த நெக்ஸ்ட்டு ஹைக் போக முடியும். சரிங்களா? இல்லைன்னா அது இல்லைன்னா இந்த அப்படி ஒன்று சான்ஸ் கிடைக்கலன்னா இதுக்குள்ளே தான் ஆட்டம் போடுவாங்க. பாருங்கள் போய்ட்டு கீழே வரதுக்குங்களா அல்லது போய்ட்டு மேலே போவாங்களாங்கிறத நாளைக்கு தான் முடிவு பண்ணணும். பார்த்துக்குங்க. மார்க்கெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஈரான் அமெரிக்கா வார் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அந்த பகுதியில் இப்போது ஈரான் வந்துட்டு சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அவங்க நேவி ஏர் ஃப்ளைட் சோர்ஸ்லாம் பண்ண போதா ஒரு செய்தி பகிர்ந்து இருக்குது. எது உண்மைன்னு தெரியல. மொத்தத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை போயிட்டுருக்கு உலகத்தில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நாளைக்கு எப்படி போகுது மார்க்கெட்டுங்கிறத நாளை முடிவு பண்ணி தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக இன்றைக்கி நிஃப்டியில் ஒரு காலுக்கு மாறின மாதிரி, அதாவது புல்லிஷ் மாறின மாதிரி ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் எல்லாம் நம்ம அந்த நிஃப்டிக்குள்ளே அதிகமாக நம்ம ட்ரேட் பண்ணுறோம். பட் ஆனால் உண்மையிலே அப்படி போயிருக்காங்கிறத நாளைக்கு இதை பார்த்தா தான் தெரிய வரும். ஸோ இப்போது நீங்கள் நாளைக்கு காலையில் எப்படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லணும்னா நாளைக்கு சொல்லுவோம். நாளைக்கு உங்களுக்கு ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் காலையில் நீங்கள் இப்போ இந்த ஒரு ட்ரெண்டில் தான் நிஃப்டி ஃபார்ம் ஆகி நிற்கிது. சரிங்களா? இந்த நிஃப்டி ஃபார்மில் வந்துட்டு இதை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் இது இல்லைன்னா இந்த இடத்துல பிஇ தான் புட் ஆப்ஷன் தான் வரும். இதுதான் புட் ஆப்ஷன் டார்கெட்டு, கால் ஆப்ஷன் டார்கெட் இது தான். சரிங்களா? இது ரெண்டுக்கும் இடையில தான் உங்களுக்கு மார்க்கெட் ஆடிட்டுருக்கும். இது நம்ம டெக்னிக்கல் டிசிஷன் சொல்லிக்கப்படி நீங்கள் போனீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு வேலை செய்யும். அந்த ஈஸியாக டிசிஷன் எடுக்க முடியும், லாபகரமாக அங்கே இருக்க முடியும். ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா காலையில் மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் நல்லா பார்த்துக்குங்க. இந்த ப்ரைஸுக்கு மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட்டு புல்லிஷ் மூடில் தான் இருப்பான். இந்த ப்ரைஸ்க்கு மேலே இருக்க வரைக்கும். இந்த ப்ரைஸுக்கு கீழே வந்துட்டான்னா ஃபர்தராக பேரிஷ் மோடுக்கு வந்துடுவான். அதை பார்த்துக்குங்க. ஸோ வாட்ச் பண்ண வேண்டிய ப்ரைஸ் வந்து 25,309, 25,273. இந்த ரெண்டு ப்ரைஸையும் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்க. ஆல்ரெடி இவங்க ஒரு புல்லிஷ் மவுண்ட் தான் கொடுத்துருக்குறான். பட் இது கன்ஃபார்ம் பண்ணணும்னா நாளைக்கு தெரிய வரும். ஏன்னா இப்போ குளோபல் சுச்சுவேஷன் சரியில்லை. பட் நம்ம இந்தியா எவ்வளோ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் குளோபல் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் டேர்ன் ஆகலாம் சொல்ல முடியாது. எஃப்ஐ வந்து எப்படி பல்ட்டி வைப்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கங்க. இந்த சுச்சுவேஷன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த 0.5 வேல்யூவை பிரேக் பண்ணி கீழே வராத வரைக்கும் மேலே தான் இருப்பான். அந்த இடத்துல வரும்போது அவன் ரிஜெக்ட் ஆகிறான்னா உடனே நீங்கள் கால் ஆப்ஷன் போயிருங்க. அந்த இடத்துல அவன் ரிஜெக்ட் ஆகலை, பிரேக் பண்ணி கீழே வரான்னா புட் ஆப்ஷன் போயிருங்க. சரிங்களா? இந்த 25,450ங்கிறத தாண்டினா மட்டும்தான் நாளைக்கு ஃபர்தர் புல்லிஷ். நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போவே அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே ரெட்டில் இருக்குது. ஸோ அது மார்க்கெட்டுக்கு எவ்வளோ நல்லதாக தெரியல. ஸோ இது எப்படி முடியுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃபர்தராக அடுத்த முடிவு பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டில் டெம்ப்ட் ஆகாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் டிசிப்ளினாகவும் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க முடியும். ரிவெஞ்ச் ட்ரேட் இருக்காதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. திஸ் இஸ் மை அட்வைஸ். இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சண்டே பயிற்சி கொடுக்குறேன். இந்த வாரம் சண்டே பயிற்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. காரணம் அன்றைக்கி ட்ரேடிங் செஷன் இருக்கும் இந்தியா பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுனால. ஸோ அன்றைக்கி நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொரு நாள் உங்களுக்கு டேட்டா அனௌன்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனல் வீடியோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பிடிச்சதை பாருங்கள். தேங்க்யூ.